திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையும் என்னை பி டீம் என்று சொன்னார். சொல்வதற்கே தகுதியில்லை. நான் யாரையும் விமர்சனம் செய்வதில்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும். பத்திரிகை என்னும் பல ஆண்டு காலமாக நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். எந்த கட்சியாக இருந்தாலும் தனி மனிதனாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரையிலும் கடுமையான விமர்சனத்தை நான் என்றைக்கும் செய்ததில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவர் இந்த இயக்கம் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் சட்டமன்றத்தில் 42 நாட்கள் நடைபெறுகிற சட்டமன்றத்தில் அவருக்கு பின்னாலே நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு வார்த்தை திரும்பி என்ன குறை இருக்கிறது வாருங்கள் என்று அழைக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, இங்கே மேட்டுப்பாளையத்தில் முதல் கூட்டம் நடைபெறுகிற போதே இந்த வழியாக சென்று வரவேற்பையும் தந்தார்கள். அன்றைக்கும் அழைக்கப்படவில்லை. இதையெல்லாம் எதற்காக நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால், இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கருத்துக்கள் பரிமாறுவது என்பது ஜனநாயக உரிமை. அந்த ஜனநாயக உரிமையை இன்று இவர்களால் இடர்படுகிறது என்று சொன்னால் எவ்வளவு வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதை வருகின்றிருக்கிற பத்திரிகை நண்பர்களை பொறுத்தவரையிலும் என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான். இன்றைக்கி 14 பேர் நீக்கியிருக்காங்க. இன்றைக்கி 500-1000 பேர் வந்திருக்காங்க. எல்லாம் பட்டி பேரை போட்டிங்கன்னா வந்துடும். அதுவும் வந்துடும் நாளைக்கு. இப்படியே நீக்கி கொண்டிருந்தால் என்ன நிலை ஏற்படும்? எல்லாரும் நிர்வாகி தான் வந்திருக்கலாம், வெளியிருக்காங்க. அப்படி வருகிற போது நாளொரு மீனியும் பொழுதுமாக முழுநவு தேய்ந்து போய் அமாவாசை ஆகிவிடும். ஒரு இயக்கத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் குரல் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்று பல நிர்வாகிகளை வைத்து பேசியிருக்க வேண்டும். அதையும் செய்யவில்லை. தானும் அதற்கு குரல் கொடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு முக்குளத்தோருடைய தேவர் திருமகனாருடைய அந்த விழாவுக்கு சென்றபோது அங்கேதான் எல்லோரையும் சந்திக்க முடியும் என்ற நோக்கத்தோடு தான் சென்றேன். நான் முதல்ல சொன்னேன், நான் யாரை பார்க்கல, டிடிவி பார்த்தீங்களா, ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொன்னேன். இல்லை பார்த்தார், நாங்கள் இவங்கள தான். நான் ஹோம் மினிஸ்டர் பார்த்தேன்னு சொன்னேன். அவர் எங்கேயா போய் பார்க்குறாரு? நிதியமைச்சர் எங்கே போய் பார்க்குறாங்க? இங்கே நிர்மலா பெரியசாமி கூட பார்க்க முடியாது இவரால், அவர் எங்கே போய் பார்க்குறாங்க? எதற்காக சொல்லி என்று சொன்னால், அழைத்தார்கள், சென்றேன், பார்த்தேன் என்று சொன்னாலும் கூட இல்லை என்று சொன்னார்கள். பார்க்கவே இல்லை என்று சொன்னாலும் பார்த்தார் என்று சொன்னார்கள். இதுதான் அவர்களுக்கும் இருக்கிற முரண்பாடு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு இவர் ஆட்சியை நடத்தவில்லை, இவர் கட்சியை நடத்துவதை காட்டிலும் இவர் மகன், இவருடைய மாப்பிள்ளை, இவருடைய மருமகன், இந்த அக்கா மகன் தான் இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லி உங்களுக்கு தெரியும். கால் உழுகிறது, போகிறது, நாளைக்கு பதவி எடுத்துன்னு சொன்னால் அவங்கள்ட்ட போய் நேசிக்கிறது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நான் சொல்லவே வேண்டியதில்லை. பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் நாள்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலை நீடித்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த இயக்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், இந்த இயக்கமே உயிரென்று நேசித்தவர்கள், சாதாரண இந்த இயக்கத்தை பற்றி தெரியாதவரிடத்தில் சென்று மண்டியிட வேண்டிய காலம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் ராணி அகல்யா தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.